சிவு பிளாக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றது யூடியூப்ல. சோ அதுவும் வந்து என்னால அப்லோட் பண்ணாம இருக்க முடியல. சோ அப்படியாப்பட்ட நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் தமிழ்நாட்டிலே வந்து ஒரு அலற வச்ச நியூஸ்லயே சொல்லி ஆகணும். எஸ், ஐடி ஊழியர் கவின் என்பவர் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ அந்த பெண் வீட்டுக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்ன்ற ரீசன்னால அவரை வந்து பாசிட்டிவா வந்து பேசுற மாதிரி பேசி சோ அவரை வந்து தகாத முறையில பாத்தீங்கன்னா ஒரு ஆணவ படுகொலை செய்யப்படுறாரு. இந்த நியூஸ வந்து பார்க்கும் போதும் சரி, நம்ம வந்து அந்த கதறல்கள் எல்லாம் கேட்கும் போதும் சரி, நம்மளே அறியாம பாத்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு பயம் வந்து ஏற்படுது. கை காலெல்லாம் நடுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. சோ இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எந்த சோசியல் மீடியாலும் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பெரிதளவுல பூம் ஆகி யாரையும் மறக்கவும் முடியல. சோ அது வந்து வெளியே வர முடியல. வீடியோ நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஆகணும்னு சொல்லிதான் வந்து இந்த பதிவிட்டு இருக்கேன். இதன் காரணமாக ஒரு சில மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதின்ற பெரிய சங்கிலிக்குள்ள இருந்துட்டு அடுத்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வன்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்காங்க தான் சொல்லி ஆகணும். எப்படியோ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு 10 நாள் பேசுவோம், 15 நாள் வந்து அதை பத்தி யோசிப்போம், 20 நாள் பாத்தீங்கன்னா நம்மளும் மறந்துட்டு தூக்கி போட்டு வேற வழி இல்லாம வந்து கடந்துதான் போவோம். பட் விஷயம் வந்து இப்போ அது கிடையாது. ஒரு ஒரு சக மனுஷனா வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ ஜாதி மட்டுமே வந்து இங்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜாதி தான் கௌரவம், ஜாதி தான் எல்லாமே சொல்லிட்டு ஒரு சில மக்கள்லாம் வந்து அதையே வந்து புடிச்சிட்டு பாத்தீங்கன்னா மக்கள் பாத்தீங்கன்னா வந்து அழிக்கிறதும், சோ வந்து தகாந்த வார்த்தைகளை திட்டுறதும், சோ என்னதான் கடவுளை வந்து ஆஹா ஓஹோ நம்ம வந்து பக்திமான்களா நம்ம இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல நம்ம வந்து ஒரு சீப்பா தான் நடந்துக்கிறோம்னு வந்து இந்த பதிவு மூலியமா நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனி வர ஜெனரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பகுத்தறிவா, ஒரு லேட்டரல் திங்கிங்கா, சோ ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டடா நம்ம ஆகிட்டு இந்த ஜாதின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா ஒரு செவுத்தோரமா கூட கிடையாது, இருக்கிற இடம் தெரியாம நம்ம அழிச்சது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர், நம்ம சொசைட்டிக்கு அதோட ஒன்னும் பெட்டர் தான் இந்த பதிவு மூலியமா நான் வந்து சொல்லப்படுவேன். இன்னமும் நம்ம இந்த ஜாதி பேரை சொல்லி மனுஷன் வெட்டுறது, குத்துறது, தகாத வார்த்தைகளை திட்டுறது, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பூமாயி தலையை தூக்கிதான் நிக்குமே தவிர இதுக்கான முற்றுப்புள்ளியே நம்மளால வந்து கொடுக்க முடியாது. இந்த ஜாதிக்கான நம்ம முற்றுப்புள்ளியை வைக்கிறோம்னா சோ சக மனுஷங்க எல்லாருமே வந்து ஒரு கரெக்டான ஒரு எஜுகேஷனை நம்ம மைண்ட்ல வளர்த்துட்டு பகுத்தறிவை எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு கண்ட மூட நம்பிக்கை எல்லாம் நம்பிட்டு ஏமாந்து இல்லாம சோ நம்ம இந்த கரெக்டான ஒரு வேலை நம்ம கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்கன்னா, இந்த ஜாதின்ற விஷயம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணு கிட்ட இவ்வளவு சின்னதான் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையே, இதை நம்ம பேசிட்டு இருக்கோமேடா, இதை போய் வந்து ஒரு பெருசா கொண்டாடிட்டு இருக்காங்கடான்னு சொல்லிட்டு எல்லா மனுஷனுக்குமே அந்த மனசுல வந்து அந்த தாட் வந்து வந்துடும். சோ அதை நம்ம வந்து க்ரோ பண்ணிக்கணும் கூடிய சீக்கிரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.